2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்தபோது அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியைப் போல வந்தார். இனிமேல் வரும்பொழுதோ அவர் ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, மகிமையுள்ள தேவனாக, ஆரவாரத்தோடே, எக்கால சத்தத்தோடே, ஆயிரம் பரிசுத்தவான்களோடே, கொடான கொடி தேவதூதர்களோடே இந்த உலகத்திற்கு அவர் வருவார். அவர் வந்து இந்த பூமியை பரலோகத்துக்கு போல மாற்றுவார். வானமும் பூமியும் புதிதாக மாற்றுவார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையோ ஒளிந்து போகாது என்று கர்த்தருடைய வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமேன். ஆமேன். இயேசு மகாராஜா இனிமேல் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவர் நியாயாதிபதியாய் இந்த உலகத்துக்கு வருவார். பாவம் செய்தவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், மந்திரம் செய்கிறவர்கள், பிறர் பொருளை இச்சித்தவர்கள், திருடர்கள், கொலைபாதகர்கள், பொறாமை கொள்பவர்கள், இவர்கள் எல்லாம் பரலோகத்திலே அவர்கள் சுதந்தரிக்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாருமே இயேசாமியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றே ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். நாம் இன்று மரித்தாலும் நாம் எங்கே போக முடியும்? நரகத்திலே நாம் போகுவோம் என்றால் அங்கே அக்கினியும் கந்தகமும் அவியாதுங்க. அதில் கொண்டு போய் நம்மளை இப்படிப்பட்ட விபச்சாரக்காரர்கள், வேசியர்கள், திருடர்கள், கொலைபாதர்கள் எல்லாருமே இரண்டாம் மரணத்தில் பங்கடைவார்கள் என்று சொல்லி நாம் இந்த வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் இதுவரையிலும் நீங்கள் அப்படிப்பட்ட ஜீவித்திருந்தால் இன்றே மனம் திரும்புங்கள். இந்த மனம் திரும்பினால் நாம் மரணம் எப்போ வேணாலும் நம்மளுக்கு சம்பவிக்கும். அதனால் ரொம்ப நீதியுள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் லோத்தின் காலத்திலே சோதோம் கொமோராவிலே நாம் பார்க்கும் பொழுது பாவம் செய்தவர்கள், அந்த லோத்தின் குடும்பம் மாத்திரம் தப்பிக்கப்பட்டது. கர்த்தர் சொல்லியிருந்தார், அந்த லோத்து சோதோம் கொமோராவை அழிக்க வேண்டும், பாவம் மிகுதியாய் இருந்தது. அதனாலே கர்த்தர் கந்தகமும் அக்கினியும் வந்து அது எல்லாமே சுட்டெரித்தது. லோத்தின் குடும்பம் மாத்திரம் உயிரோடு காக்கப்பட்டது. அதே போல நாமும் பாவம் செய்யாதபடிக்கு நீதிமான்களாக வாழ்ந்து இந்த பரலோகத்தை நாம் சுதந்திரிப்போம். ஆமென்.